ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல ரெண்டு பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து கம்யூனிட்டி தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய ஹை கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் இல்லாம இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு கண்டிப்பா நம்ம கால் பண்ணி இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தணும். ஸோ மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸியா தான் இருக்கும் நம்பர். கீப் ஆன் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு நியூ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம பண்ண வேண்டியது இந்த பிரச்சனையை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி காதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நானும் கண்டிப்பா இதுக்கு கால் பண்ணி இந்த இஷ்யூஸை வந்து தெரியப்படுத்துறேன். சோ இப்போ ரேங்க் லிஸ்டுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MBBS BDS உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் மூலமா தெரியப்படுத்திட்டாங்க. MBBS BDS ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 19 டிகிரில இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரவுண்ட் 1 வந்து எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி முடியுது. அப்பனா நம்மளுடைய 19 டிகிரி கோர்சஸ் உடைய பாராமெடிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னா காலை அட்டவணை, டைம் டேபிள், அதாவது எந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களுக்கு ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், நாங்க அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், காலேஜ்ல போய் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேட் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ரவுண்ட் 1ல இந்த வருஷம் எந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவீங்க எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ரேங்க் 001ல இருந்து 25,385வது ரேங்க் ஜெனரல் ரேங்க் இருக்க வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 25,385 வரைக்கும் வருவீங்க. சோ நீங்க வந்து இந்த ரவுண்ட் 1ல வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்லி கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ 3,500 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரவுண்ட் 1 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 19 டிகிரியோடைய ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் ஷெட்யூலே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் 2ல வந்து எந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 001 ரேங்க்ல இருந்து 53,165 ரேங்க் ஜெனரல் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 200 to 125 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் 2ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸும் இருக்கும், SF சீட்ஸும் இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ரீ அலாட்மெண்ட்னா யாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அலாட்மெண்ட் அப்படின்னா இந்த 25,384வது ஜெனரல் ரேங்க்ல இருந்து 53,165வது ஜெனரல் ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் எலிஜிபிள். கவர்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரவுண்ட் 2ல இருக்கும். ரொம்ப ஃபியூ சீட்ஸ் தான் இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ், பிரைவேட் காலேஜஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2ல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து இருக்கும். ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் 19 டிகிரிக்கு எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4th வீக் அல்லது செப்டம்பர் 1st வீக் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த 19 டிகிரியோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மா டிக்கும் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 19 டிகிரில 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிமைனிங் சீட்ஸ் இருந்தா மட்டுமே நம்மளுக்கு ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷமும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், பிரெடிக்ட் பண்ண முடியும். 4 ரவுண்ட் கவுன்சிலிங் 19 டிகிரி கோர்சஸ்க்கு நடக்கும். 79 கட் ஆஃப் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 19 டிகிரி கோர்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு நம்மளுக்கு 7ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அல்லது 7ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த PDF எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.